குற்றவாளிகளோடு சேர்ந்து ஒரு குற்றவாளிகள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அரசாங்கம் அரசாங்கம். ஏனென்றால் இந்த அரசாங்கம் முழுமையான அக்யூஸ்ட். நான் சொல்றேன், அந்த ஒரு ரெக்கார்ட் கொடுக்குறாங்க. அந்த ரெக்கார்ட்ல 5 மணில இருந்து ஒரு லேடி, ஒரு அட்வொகேட் லேடி பிளஸ் வந்து ஒரு 7 அக்யூஸ்ட்ங்க அப்படியே எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. அந்த ரெக்கார்ட் ஆகுற அக்யூஸ்ட் அந்த சுத்தி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ அக்யூஸ்ட் இருக்காங்க. இந்த ரெக்கார்டை நான் நேரடியாகவே கொடுக்குறேன். நேரடியாகவே கொடுத்து இவங்கெல்லாம் அக்யூஸ்ட் அரசு பண்ணுறேன்னு சொல்றேன். அவங்கள அரசு பண்ண முடியல. ஏன் இந்த அரசாங்கம் அப்படின்னு நான் சொல்றேன்னு சொன்னா, அண்ணனுடைய மரணத்துல இந்த பெரிய தலைவருக்கு உளவுத்துறையில செய்தி இந்த மரணம் நிகழும் சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். காவல்துறை நினைத்திருந்தால் இவ அண்ணனுடைய மரணம் நிகழாமல் தடுத்திருக்க முடியும். அது மட்டுமல்லாமல் அங்கிருந்து காவல்துறையினர் எளிமையாக இந்த கொலை குற்றவாளிகள் ஊட்டியெடுத்து வந்திருக்கிறார்கள். வெடிகுண்டுகள், துப்பாக்கி எடுத்து வந்திருக்கிறார்கள். மிக மிக கொடூரமான கத்திகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு சிக்னல் ஹெல்மெட்ல வந்து ஹெல்மெட் போடல, அந்த பக்கம் வந்து ரவுண்டு இதுல லைட்ல வந்து கருப்பு புள்ளி ஓட்டல, இதுக்கெல்லாம் நீங்க வந்து சேர்ந்து பூச்சிக்கல. இவ்வளவு ஆயுதங்களையும் அது ஒரு பேர் அங்க அசம்பல் ஆகியிருக்காங்க. அண்ணன் தெருவில் மட்டும் 25-30 பேர் அசம்பல் ஆகியிருக்காங்க. இவங்க எல்லாம் நீங்க எப்படி வந்து விட்டீங்க? இது என்னோட முதல் கேள்வி. இன்னொரு விஷயம், இப்போ கைது பண்ணிருக்கிற அந்த குற்றவாளிகள், அந்த கைது பண்ணியிருக்கவங்க எல்லாமே இந்த கொலைக்கு துணையாகவும் உடந்தையாகவும் நேரடியாக சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் இருக்கின்றார்கள். பல கோடி ரூபாய்கள் கைமாறி பல அரசியல் முதலைகளில் தலையிட்டு அவர்கள் எல்லாம் இதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக நம்முடைய பெகஞ்சி மாயாவதி அவர்கள் 20 ஆண்டு காலமாக எந்த ஒரு இறப்பு நிகழ்வுக்கும் செல்லாதவர் அவர். நம்முடைய அண்ணன் மரணத்திற்கு அங்கே உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டை எடுத்து வந்து இந்த மாநில அரசாங்கத்திற்கு இது தொடர்பில்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று அங்கே தெளிவாக கூறினார். ஆனால் இந்த வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது என்றால் இல்லை. ஆனால் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படாமல் இந்த வழக்கை இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருட்டடிப்பு செய்யக்கூடிய வேலை என்னவென்றால் இந்த அக்யூஸ்டுகள் எல்லாம் விசாரித்திருக்கிறார்கள், சார்ஜ் போட்டிருக்கிறார்களே. நான் சார்ஜ் எழுதிக்கிறேன். சார்ஜ் எப்படி எழுதுறது? அந்த சார்ஜ்ல இருந்து அக்யூஸ்ட் தப்பிக்கவே முடியாது, கண்டிஷன் ஆக முடியும். ஆனா இப்போ சார்ஜ் எழுதிட்டாங்க. இது நாங்க வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு சூழலுக்கு நம்முடைய கட்சி சார்பாக ஒரு வழக்கறிஞர் குழு தனிப்பட்ட முறையில வந்து ஏற்கனவே இருக்கிறவங்க கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இருந்தாலும் நாங்க கட்சி சார்பா புதுசா வழக்கறிஞர் குழு அமைத்து வக்காலத்து தாக்கல் பண்ணி கட்சி சார்பா அதனுடைய வழக்கை நடத்துவோம். தண்டனையை பெற்றுத் தருவதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து தண்டனையை பெற்றுத் தருவோம். அதுல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் கட்சி சார்பா போட போறோம். இது நாங்க போடுவோம். அப்படி போட்டால் மட்டும்தான் இந்த வழக்கு உண்மையான குற்றவாளிகள் அனைவரையும் கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படி கட்டாயத்தில் இருக்கும் பொழுது ஏதோ நீங்கள் பின்வாசல் வழியாக வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை முடக்கி விடுவோம், உங்களுடைய வாழ்வு இப்படி இருக்கின்றது, உங்களுக்கு குழந்தைகள் இப்படி இருக்கின்றது, இப்படி எல்லாம் வந்து நீங்கள் பின்னாடி நின்று ஒரு எங்களுடைய அம்பேத்கருடைய குடும்பத்தை நீங்கள் அச்சுறுத்த நினைத்தால் உங்களுடைய அந்த மிரட்டல் கூலிகளாம் எங்களிடம் பலிக்காது. எங்களுடைய குடும்பத்திற்கு, எங்கள் அந்நியார் குடும்பத்திற்கு, எங்கள் அண்ணன் குழந்தைக்கு எங்கள் கட்சி உறுதுணையாக பாதுகாப்பாக கடைசிவரை இருப்போம். எங்க வீட்டுல பெண்களை வந்து நீங்க பின்னாடி நடத்துவீங்க, எங்க கட்சியை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, அவங்கள வச்சு அவங்க வாயால எங்களை சண்டை போட வைப்பீங்க. அப்படின்னா நாங்க வந்து ஏமாந்துருமா? நாங்க ஏமாந்தாளா? அப்படிலாம் கிடையாது. எல்லா கட்சியிலும் நாங்க 25 வருஷமா எப்படி ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க பார்த்து வந்தவங்க தான். நீங்க உங்க அரசியல் நீங்க அமைச்சுங்க. எங்க கட்சியுடைய பாலிசி தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இருக்கிற தேசிய கட்சி எங்களுடைய கட்சி தொடர்ந்து செயல்படும். 2026 2011 அண்ணன்
திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை எதிர்த்து குளத்தூர் தொகுதியிலே போட்டியிட்டார். அதே போல 2026ல நான் அந்நியார் அவர்களை இங்கு போட்டியிடுவார்கள் என்று நான் அறிவிக்கின்றேன் குளத்தூர் தொகுதியில. ஏனென்றால் அவருக்கு கொள்ளையாக இருக்கும் முதலமைச்சராக இருக்கின்றவர்கள் 234 தொகுதியில் சென்று பிரசாரம் செய்வதற்கு தொல்லையாக இருக்கும் என்ற ஒரே காரணத்திற்காக யாரெல்லாம் பிரிந்து சரி செய்தார்கள், யாரெல்லாம் மன்னருடைய கொலைக்கு துணையாக இருந்தார்கள், அரசு எந்திரத்தில் செயல்பட்டு இருக்கின்றதா, இப்படி எல்லாம் பார்க்க போனால் எங்கே சென்று நிற்கின்றது. முக்கியமான குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் வெறும் சாதாரண குற்றவாளிகளை மட்டும் இதுவரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை ஏவி விட்டவர்கள் யார்? அவர்களை இந்த அரசியல் கைது செய்ய சொன்னவர்கள் யார்? இவர்கள் எல்லாம் கைது செய்யப்படாமல் இன்னும் இருக்கின்றார்கள். 2026 அந்நியார் அவர்களை நான் அந்த குளத்தூர் தொகுதியிலே நம்முடைய குற்றவாளிகளை கைது செய்யப்பட்ட போது 3-4 குற்றவாளிகளை கைது செய்யப்பட்ட போது நான் எங்கள் அந்நியாரை இந்த குளத்தூர் தொகுதியில் நிற்க வைப்பேன் என்று சொன்ன உடனே அவர்களுக்கு மாற்றாக எங்களுடைய அன்பு சகோதரர் சிலர்களை அனுப்பி வைத்து எங்கள் அந்நியாரை திருவள்ளூரில் நான் நிற்க வைக்கிறேன். அவரே கட்சி தலைமை வைக்காரு, அவரே கட்சியுடைய பொறுப்பாளர் வைக்காரு, அவரே தினத்தினியா உட்கார்ந்து பிரச்சாரம் சொல்லலாம்னு சொல்லிட்டு போலீஸுடைய கவர்மெண்டுடைய ஒரு தூதராக நான் குளத்தூர்ல நிற்க வச்சுக்கல, என்னுடைய செயற்குழு மீட்டிங் இல்லாம திருவள்ளூர்ல நிற்க வச்சுட்டு போயிட்டேன். கட்சி கேட்டீங்களா? செயற்குழு முடிவெடுத்தீங்களா? திருவள்ளூர்ல அநியாயம் நிற்க வைக்கிறேன். மாநில தலைவர் நான் சொல்றேன், நான் குளத்தூர்ல நிற்க வைக்கிறேன். திருவள்ளூர்ல நிற்க வச்சு திருவள்ளூர் பாலமாக அண்ணனுடைய 2வது தாய் வீடு, என்னுடைய தாய் வீடு பெரம்பலூர்ல, என்னுடைய திருவள்ளூர்ல என்னுடைய தாய் வீடு நேசிச்ச ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர். அப்படிப்பட்ட திருவள்ளூர்லயே நிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டு போனாங்க. எனக்கு எந்த பக்கம் இருந்து சரி வந்தாலும் தெரியும், எந்த பக்கம் இருந்து எது வந்தாலும் தெரியும். சொல்ல நான் போக சொல்ல வேண்டும்ன்றதுக்காக சொல்லல, அவரையே அறியாம அவரை செயல்படுத்த வைக்கிறாங்க. அதுதான் அவருக்கு அறியாம இருந்தது. அப்படி குளத்தூர் தொகுதியில் சொன்ன இது அவருக்கு எப்பவுமே ஒழிச்சுட்டே இருந்தது. அந்நியார் குளத்தூர் தொகுதியிலாக்கா திரும்பி அவங்க அரசாங்கம் மாதிரியே பிரச்சனை நம்ம மீட்டிங் வராமல் இருக்கும் பொழுது அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ அந்த தொகுதி விஷயத்துல தலையிட்டாங்க. ஏன் இதுல அரசாங்கம் தலையிடுறது சொல்றேன்னா, நமக்கு அவங்க என்னென்ன துரோகம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மட்டும் சொல்ல கேளுங்க. அதாவது போன முறை வந்தப்போ நம்ம மேல போய் கேஸ் சட்டக்கல்வியில் தொடர்புதா அண்ணன் வேலை போட்டாங்க. அடுத்த முறை வரும்போது பாத்தீங்கன்னா அண்ணன் போலீஸ் அழுக முடியல, யாரும் எழுத முடியல, பெரிய மக்களுக்கு அரசியல் செல்வாங்க. அதனால இந்த முறை அந்த கேஸ் வழக்கெல்லாம் போட்டு நிக்க வைக்க முடியாதுன்றது போய் ஒரு கட்டத்துல இந்த அரசியல் சக்தியை அடக்கிட வேணும்னு சொல்லிட்டு அந்த திமுக அரசாங்கம் வரும்போதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதுவும் குறிப்பா தலித்துகள் எழுச்சியை திமுக விரும்பாது. தலித்துகள் எழுச்சி தலித்துகளுக்கு எதிராக தான் நடந்து கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சு போன முறை கேஸ் தான் போடுறீங்க, இந்த முறை க்ளோஸே பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வேதனையாகுது. அப்படிப்பட்ட ஒரு இந்த அரசாங்கம் பாதுகாக்க ஒரு மிகப்பெரிய தலைவரை பாதுகாக்க தவறிவிட்டது. தற்போதுதான் ஒரு நண்பர் அடிக்கடி ஒரு இது கொடுத்தாரு. 75 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது நான் நினைக்கிறேன் மகாத்மா காந்தி நினைக்கிறேன், அவருக்கு அப்புறம் ஒரு தலைவர் இது போல ஒரு விடுதலை செய்யப்படுவது. இந்திரா காந்தி பாத்தீங்கன்னா அவங்க வீட்டிலேயே நீக்கா பலர்கள் சுட்டாங்க. ஆனா எதிரில் இருந்து சுட்டது 75 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு அரசியல் தலைவர் கொலை செய்யப்பட்டது ஆம்சாங் அவர்கள் தான் என்று ஒரு வயது பெரிய ஒரு எடுத்து வந்தார். அவர் இங்குதான் இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவ்வளவு ஒரு துரோகங்களை நமக்கு இந்த அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறது. நாம் இந்த அரசாங்கத்தில் பங்கு கேட்டோம். இன்னும் 5 நிமிடத்துக்கு முன்பு இருக்கிறேன். அரசாங்கத்தில் பங்கு கேட்டு நம்முடைய மாநில தலைவர் தென்
கம்பல்சரி வந்து அக்ரிமெண்ட் படி கணக்குதான். 1600 மெகாவாட் மின்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு வாங்குறதுக்கு மத்திய அரசு மூலியமா அதானி வந்து மத்திய அரசு நிறுவனம் விற்பாரு. மத்திய அரசு வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கொடுக்கும். தமிழ்நாடு மாதிரி கேரளா, ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் இமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர், சத்தீஸ்கர் இத்தனை மாநிலங்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அதோடைய ஊழலுடைய பட்டியல் இருக்குன்னா அமெரிக்காவோட நீதிமன்றத்துல இன்டாக்ட், அதாவது இங்க சார்ஜ் சொல்றவங்க அந்த சார்ஜில் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கம் 1600 மெகாவாட் வாங்கியிருக்காங்க. 160 மெகாவாட் 170 மெகாவாட் இன்டு 25 லாக்ஸ் அங்கே கணக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. 400 கோடி 400 கோடி எங்க 400 கோடி வந்து இவர் செந்தில் பாலாஜி சொன்னாரு. 400 கோடி நாம வந்து நேரடியாக அதானிக்கு எங்களுக்கு தொடர்பில்லை. சரிப்பா, நான் அண்ணன் இருக்காரு, அண்ணன் அப்பாஸ் இருக்காரு, அண்ணன் இருக்காரு. நான் வந்து அப்பாஸுக்கும் எனக்கும் தொடர்பு நேரடியா இல்லை. ஆனா நான் அண்ணன் கிட்ட சொல்லுவேன், அண்ணன் அப்பாஸ் கிட்ட சொல்லுவாரு. அப்பாஸ் வந்து அதுல வந்து கையெழுத்து போடுவாரு. நான் தான் மத்திய அரசாங்கம் சொல்லி இவங்க கையெழுத்து போடுறது யாரும் அதானி அனுப்புவாங்க. அதானி வீட்டுல போய் கையெழுத்து வாங்குவாரு. 400 கோடி வெளிநாட்டுல போட்டுவாரு. ஒரு ஊழல், இந்த ஊழலுக்கு பதில் சொல்லுங்க திமுக அரசாங்கம். உங்களை நோக்கி நாங்க வரக்கூடாதுக்காக எங்க ஆட்களை வந்து நேரடியாக பெரிய தலைவர் ஆக விட மாட்டீங்க, எங்களுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுக்க மாட்டீங்க. நாங்க எம்எல்ஏ எம்பிகளாக இருக்கின்ற இந்த 43 எம்எல்ஏ எம்பிகளாக ஊழியர்களாக வச்சிருக்கீங்க. இந்த தலித் எம்எல்ஏ பாவநாயக அம்பேத்கர் கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டில் பயன்படுத்தி வந்த அந்த எம்எல்ஏக்கள் எம்பிகளுக்கும் நீங்க இது நாள் வரை இந்த புரிதல் கொடுக்கல. நாங்க தொடர்ந்து பேசினா கோவில் செய்ய ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டு உயர்கல்வி அமைச்சராக இருக்கீங்க, நீங்க தலித் அமைச்சர் ஆதிதிராவிட அமைச்சர் காட்டிருக்கீங்க. அடுத்த ஊழல் சொல்லுங்க ஊழல் லாட்டரிங்க நீங்க அப்படி லாட்டரி வந்து இருக்கிறாங்க. இப்போ ஆதவத்தின் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் எதுக்காக ஃபெமிலியர் ஆகுதுன்னா அவர் வந்து லாட்டரி சீட்டை வந்து இந்தியா முழுக்க கட்டுப்படுத்துற மாட்டினுடைய மருமகன். அவருடைய மாட்டினுடைய மருமகன் என்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியில வந்து பொறுப்பாளராக இருக்காரு. விடுதலை சிறுத்தை கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி இருக்கிறதாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே வந்து ஒரு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் வந்து இந்த நிகழ்வு நடக்கிறதுக்காக அந்த நிகழ்வுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை மன்னராட்சி சொல்றாரு. மன்னராட்சி மூலமா வழியில வர அந்த மார்ட்டினுடைய மருமகன் ஆதவத்தில் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆதவத்தில் நீ கண்ணி பிடித்து பேசிய பேச்சல எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கருடைய வீடியோ இருக்கின்றது, போட்டு காண்பிக்கிட்டோமா? நீங்கள் எப்படி மன்னராட்சி ஆளுகிறீர்கள்? முதல்ல கலைஞர் தான் வந்து நான் வந்து விசிகாவுக்கு வந்தேன், பிபிகாவுக்கு வந்தேன், புதிய தமிழகத்துக்கு வந்தேன், நான் தமிழக முன்னேற்றத்துக்கு வந்தேன், நான் இந்த கட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வருவான். ஆனா திரும்பி நான் கலைஞரை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி திரும்பி எப்படி என்கிட்ட நீ பண்ணை அடிக்கிற மாதிரி எடுத்து போய் கொடுக்காத அப்படின்னு சொல்லி எங்க தலைவர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க முக ஸ்டாலினை வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் உதயநிதியை கூட கொண்டு போவீங்கன்னு அந்த மரணத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அந்த மரணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உதயநிதியை கொண்டு போய் துணை முதலமைச்சர் ஆகிட்டீங்க. இந்த மாதிரி வழி வழியா நீங்க மன்னராட்சி அப்படின்னு சொல்லி வந்தது ஜனநாயகத்திலே ஒரு மன்னராட்சி. அந்த மன்னராட்சியில அவங்க குடும்பத்திலே ஒருத்தர் ஆள் பண்ணா மட்டும் முதலமைச்சர் ஆக தெரியா? அடுத்தது இன்ப நிதிக்கு ஒருத்தர் வருவாரு. இன்ப நிதி முதலமைச்சர் ஆக வரைக்கும் நாங்க முட்டாளா உங்க பின்னாடி காலை பிடிச்சிக்கிட்டு உங்க மீது காலை பிடிச்சிக்கிட்டு வாழ்க ஐயா கலைஞர் வாழ்க, அண்ணாவுடைய வாழ்க, பெரியார் வாழ்க 3 பேரும் போறீங்க. ஏன் நீங்க அம்பேத்கர் போடல? அம்பேத்கர் போடல? நீங்க தலித் கட்சியா இல்ல அம்பேத்கர் கீழே போடவா? நீங்க தான் வந்து சமூக நீதி கட்சியாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி கட்சினாக்கா சரிப்பா, நீங்க பெரியார் போறீங்க, அண்ணாவுடைய போறீங்க, கலைஞர் போறீங்க. அதுக்கு முன்னாடி யாருப்பா போடணும்? பாபா சாஹேப் அம்பேத்கர் போடலப்பா. ஏன் நீங்க போட மாட்டீங்கல்ல? ஏன்னா உங்களுக்குள்ள வந்து தீண்டாமை, ஜாதி கொடுமை, ஆர்எஸ்எஸ் ஓட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல படிவுகளாக படித்திருக்கின்றது. அப்படிப்பட்ட மணல் மாற்றினுடைய மருமகன் ஆதவ பேசியது எங்க அண்ணனுடைய வார்த்தை. நீ புதுசா வந்து மன்னராட்சி பேசுற மாதிரி எல்லாம் நீ நினைக்க கூடாது. எங்க அண்ணனுடைய கொள்கையை நீ பிடி பேசியிருக்கிறாய். அதுக்கு ஒரு அவங்க டிஎன்கே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த கட்சியுடைய தலைவர் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. என்னப்பா நாடகம் இது? இந்த நாடகம் நாங்க வந்து 25 வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டு வந்துட்டோமே. உடனே அவர் வந்து 6 மாசமா நீக்காம இடைநீக்கமா அவர்
அவர் பர்மனெண்டா போவாரா? இதெல்லாம் வந்து திமுக கிட்ட நேரம் பேசுறதுக்கு எப்ப பார்த்தாலும் 2 சீட்டு 8 சீட்டு அவரெல்லாம் சொல்லி ஒரு வந்து ஓரமா போய் கட்டி உட்கார வச்சிருக்காங்க. இந்த ஆள் வார்த்தை கதையை சொல்றேன் கேளுங்க. அவருக்காக இந்த தலைவர் வந்து ஒரு குழுத்தொகுதி கேட்கிறாரு. ஏன்னா அவர் தலித் இல்ல, அவர் தலித் வந்து பாவத்தை அம்பேத்கர் காம்பவுண்ட் போட்டாரு. அதாவது இந்த தொகுதியில ராகுல் காந்தியை திருவள்ளூர் தொகுதியை எப்படி அடிக்க வைக்க முடியாது, அதே மாதிரி வந்து சோனியா காந்தியை அடிக்க வைக்க முடியாது, அம்மா சசிகலா காந்தி வைக்க முடியாது, அதே கலைஞருடைய மகன் முதலமைச்சராக இருக்கிற ஐயா முக ஸ்டாலின் வைக்க முடியாது, அதே மாதிரி திமுக ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் போயிருந்தாரு. திருவள்ளூர் தொகுதியில போட்டி போட்டு சொல்லுங்க, போட்டு சட்டியை கட்டி போட்டு போயிருந்தேன். ஏன்னா இது பாபா சாஹிப் போட்ட காம்பவுண்ட். இந்த பாபா சாஹிப் ஐயா கொடுத்தாங்க 2 காம்பவுண்ட் சீட்டை தான் உங்களுக்கு தருவேன், இதை வாங்கிட்டு நீ உனக்கு வந்து நாங்க போடுற அந்த சாதாரண சின்ன ஒரு துண்டு மாதிரி துண்டு பீஸ் மாதிரி அதை வந்து சாப்பிட்டு ஓரமா இருன்னு சொல்லிட்டு நம்மள பகுஜன் சமாஜ் கட்சியை அழிவுபடுத்தணும்னு நினைச்சா அதுக்கு கட்சி நானே கிடையாது. எங்க அண்ணன் ஆனந்த் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சி என்பது தன்னை சேவை சுயமரியாதையாக ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி. அதனால இந்த ஆதவத்திற்கு ஒரு சீட்டை கேட்டாங்க. இந்த ஆதவத்திற்கு ஒரு பொது தொகுதியை கேட்கும் பொழுது திமுகவில் கொடுக்கவே மாட்டாங்க. நீ இன்னும் வந்து தனி தொகுதி வாங்கிக்கோ, ஆனா வந்து பொது தொகுதி மட்டும் தரமாட்டேன்றாங்க. அந்த கோபம் 2 பேருக்கு இருக்குது. ஏன்னா திமுகவை ஏன் அவங்க தைரியமா பேசுறாங்க ஆதரவுனாக்கா இந்தியா முழுக்க அவங்க லாட்டரியை கட்டுப்படுத்தாங்க. அப்படி லாட்டரியை கட்டுப்படுத்தும் பொழுது அண்டர் கிரவுண்ட் மாமூல் கொடுக்குறாங்க அரசாங்கத்துக்கு. அண்டர் கிரவுண்ட் மாமூல வாங்கிக்கின்னு இன்னைக்கு ஆதரவு கைது பண்ணி உள்ள போட்டுருக்கோம். இவங்க நினைச்சிருந்தாக்கா வெளியில வந்து பொது வெளியில பேசுறதுக்கு அவங்க மாமனார் வந்து முந்த சட்டத்திலேயே போட்டுருந்தாங்க. ஜெயலலிதா பீரியட்ல முந்த சட்டத்தில் இருந்து வந்தாரு. லாட்டரியில வந்து ஊழல் பண்றதுக்கு பல வழக்குகள் இருக்குது அவர் பேர்ல. ஆனா இன்னைக்கும் என்னைக்கும் முன்னாடியும் அவங்க லாட்டரி எப்பெல்லாம் விற்கிறாங்களோ அப்ப லாட்டரி எல்லாம் விற்கும் போது இந்த லாட்டரி சீட்டை ஒழிச்சாங்க. தமிழ்நாட்டுல 10 மாநிலம் ஒழிச்சாங்க. கேரளாவில் லாட்டரி சீட்டு அங்கீகரிக்கப்பட்டது. அந்த லாட்டரி சீட்டு விற்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுல வந்து தமிழ்நாட்டுல யாராவது சொல்லுவாங்க லாட்டரி டிக்கெட்டு இங்க லாட்டரி டிக்கெட் பிசினஸ் இங்க நடக்காம இருக்குதா தமிழ்நாட்டுல சொல்லுங்க பார்க்கலாம். லாட்டரி கிடையாதா இல்லையா? அரசாங்கத்துக்கு வர வேண்டிய டாக்ஸ் 10,000 கோடி, ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி, இப்படி வர வேண்டிய டாக்ஸ் நீ மாசம் 500 கோடி வர அரசாங்கங்கள் வாங்கி அண்டர் கிரவுண்ட் வாங்கினா உங்க மரியாதை இல்லாம தான் பேசுவாங்க. அப்படிப்பட்ட அண்டர் கிரவுண்ட்ல வந்து இந்த லாட்டரி டிக்கெட் விற்கிறவங்க இந்த மாதிரி பணத்தை கொடுத்து இந்த அரசாங்க கையாளுறாங்க. ஏன்னா நாங்க 1 கோடி 2 கோடி கட்ட முடியலங்க, 100 கோடி 200 கோடி 500 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு நாங்க ஓட்டு போடுவோம். நாங்க ஓட்டு போட்டா எங்க தலித்துகள் ஓட்டு கட்டலாம், மற்ற அனைத்து மக்களுக்கான எங்களுடைய வாக்குகளை ஏமாத்திட்டு நீங்க உட்காந்துட்டு உங்க குடும்பத்துல நீங்க வந்து பிசினஸ் பேசி அண்டர் கிரவுண்ட் டீம் பேசி இருப்பீங்க. அது நாங்க தலையாட்டு போனோம். இல்லைன்னாக்கா கொலை வெளியே எடுத்து போனீங்க. அரசாங்கத்துல பங்கு கேட்டாரு எங்க அண்ணன், அரசாங்கத்துல பங்கு கேட்டாரு. எங்களுடைய பங்கை வந்து கொடுங்க, என்னுடைய அரசியலமைப்பு பங்கை கொடுங்க, என்னோட அதிகாரத்தை கொடுங்க கேட்டாரு. அதனால நான் கொலை செய்யப்பட்டோமா? எதிர்த்து பேசினாக்கா நீங்க பல கோடிகளை வாங்கிட்டு வெளிநாடுகளில் போய் முதலீடு பண்ணிட்டு வரீங்க, எல்லாம் ஜாலியா எல்லாம் இது பண்ணீங்க. ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி மற்ற கட்சிகளிலும் இந்த அரசியலை ஆண்ட கட்சிகளிலும் கேட்டீங்க. அப்படிப்பட்ட ஊழல்கள் நாட்டிலே ஊழல் இருக்குது. பதில் சொல்லுங்க. திமுக எந்த அரசாங்கம் இல்ல, போன அரசாங்கம் இருக்குது. ஊழல் பதில் சொல்லுங்க. மணல் குவாரிங்க, மணல் குவாரி பாத்தீங்களா? நீங்க மழை வருதோ வெயில் அடிக்குதோ எதிர்த்து நடக்குதோ போய் 300 கோடி கொடுத்து சொன்னீங்க. யாருக்கு சொல்றாங்க போய் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்க அவங்க பேர் தான் மணல் குவாரி இருப்பாங்க. அப்படி மீறி யாராவது கேட்டீங்களா? எப்போதான் கட்சிக்காரர்களுக்கு அவங்களுக்கு யாருன்னா 10,000 10,000 50,000 ஹையஸ்டா போனாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து அரசாங்கத்துல இருந்து யாரோ கொடுக்குறாங்க. குடும்பத்துக்கு என்ன கொடுக்குறாங்க? 300 கோடி மினிமம் மாசம். வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும். இந்த ஊழலுக்கு பதில் சொல்லுங்க. நேற்று போனேன் இந்த பக்கம் பொருளாதார சாலைக்கு புதுக்கோட்டை வழி போட்டு ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன குண்டு பல்பு கூட வந்து சாலையில வந்து ஒரு குண்டு பல்பு கிடையாது. பார்த்தாக்கா ஒரு காட்டுக்குள்ள போவாங்க. திருவள்ளூர் ரைட் எடுத்தாச்சு, காட்டுக்குள்ள வந்துட்டுமான்னு பாக்குறேன். அந்த சகோதரரை கவனிச்சாங்க என்னன்னு தெரியல. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு இருக்கு. எங்களுடைய வாகன வெளிச்சத்தில் இருந்தாலும் அவ்வளவு பெரிய இருக்கு. சாலை நிர்வாகம் பண்றதுல, சாலை விலங்குகள் அமைக்கிறதுல நீங்க என்ன கிரமமா செயல்படுறீங்களா? சாலை வந்து கூட்டம் முடியுமா பேர்
கார் வாங்கினா 10 லட்சம் வாங்குவீங்க டாக்ஸ் எடுத்து ரோடு சொல்லிட்டு என்ன நீங்க வந்து ஒழுங்கான முறையில சாலையில ஊழல் சாலை போக ஊழல் போன முறை இருந்தப்போ எடப்பாடி பழனிசாமியோட சொந்தக்காரருக்கு சாலையில இருக்கிறதுக்கு ஊழல் இப்படிப்பட்ட ஊழல்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து நாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு போனோம். நீங்க என்னென்ன ப்ரோக்ராம் செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. டிஎம்கே கவர்மெண்ட் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜியோ போட்டுருக்காங்க. இப்போ ஜியோ MS 50 24/2024 இது நான் வந்து நிலைக்குழு அதாவது பினான்ஸ் கமிஷனில் பேசுறேன். 1.5 கோடி SMP அதாவது சிறு தொழில் முனைவோர்களுக்கு வந்து தலித்களாக 1.5 கோடி வரைக்கும் மானியம், ஏறக்குறைய 45 லட்சம் ரூபாய் மானியம். இப்ப என்ன பண்றாங்கன்னா 1 கோடிக்கு மட்டும் மானியம், மீதிக்கு மானியம் இல்லை. இது வந்து தலித்களுக்கு கேட்காம செய்யற துரோகம். அதே மாதிரி மத்திய அரசாங்கம் அனுப்புற பணத்துல இங்க வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ஃபீஸ் கட்ட சொல்றாங்க. உயர்கல்வி உட்பட எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கடைசியா ஃபீஸ் கட்டாம அந்த குழந்தைய சஸ்பெண்ட் பண்ற வரைக்கும் வச்சுக்கிறாங்க. 1000 கோடிக்கு மேல திருப்பி வச்சிருக்காங்க. அப்படி என்னன்னா நிதியை வந்து வேற நிதிக்கு வந்து திருப்பி விடுறாங்க. சோ இது வந்து மாணவர்களுக்கு நம்முடைய கல்வி அறிவு பெற்று கொடுக்கறதுக்காக செய்யற துரோக ஊழல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் மாநகரத்துல 9 தொழிற்சாலை 6 தொழிற்சாலை 15 தொழிற்சாலை 6 கட்சி எதிர்கட்சி உள்ள வச்சிருக்காங்க. இதுல 24,000 கோடி கொள்முதல் நடக்குது. இதுல என்ன ஊழல் தெரிவிக்கணும். அதே மாதிரி அரசியல் சிறத்தன்மை இல்லாத இவங்க பிளாக்மெயில் பண்றவங்களுக்கு மட்டும் வந்து அவங்க வந்து கவனிச்சுக்கிறாமையும் இந்த மக்களுடைய நலனே இல்லாத ஒரு அரசாங்கம் நடத்துறீங்க. எங்களுடைய அண்ணனுடைய படுகொலைய நீங்க தப்பான முறையில விசாரிச்சு முழுமையான விசாரணை நடக்காமையே அவசரமா வந்து முதலமைச்சர் வந்து சாட்சியில போடுறாங்க, இறுதி அறிக்கையை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வழக்காடுறவங்க எல்லாம் வக்கீல் 1 லட்சம் வழக்கறிஞர் உருவாக்கி பண்ணிக்கிறாங்க கண்ண. ஆகினால நான் சொல்றேன், நான் கட்சியோட விஷயத்தை வச்சு எங்களோட கட்சியை பிளக்கணும் இல்ல வேற யாரையாவது அனுப்பி இதுக்குள்ள வந்து இந்த கட்சியை உடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கட்சியுடைய இது வந்து கடைசி வரைக்கும் எங்களுடைய ஆசானுடைய கொள்கை, அண்ணன் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கொள்கை, ஜெகத்துடைய கொள்கை, இதை தொடர்ந்து எடுத்து சென்று ஞான சின்னத்தின் மூலமாக ஆட்சி கட்டிலை நோக்கி நகர்வதுதான் எங்களுடைய இறுதி லட்சியம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்பீம். சொந்தங்களே, பகுஜன் சமாஜ் கட்சியிலே சமீபமாக கட்சி விரோத நடவடிக்கைகள் என்னென்ன ஈடுபட்டார்கள் என்று சொன்னேன். இந்த கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களை நாம் தொடர்ந்து கட்சிக்குள் வைத்திருந்தால் நம்முடைய கட்சி ஏதாவது ஒரு கேன்சர் ஒரு இடத்தில் வந்துவிட்டால் அந்த கேன்சரை உடனடியாக அதிகமான இடத்தில் சேர்த்து அதை ரிமூவ் செய்ய வேண்டும். அதுபோல கட்சியிலே மிக முக்கியமான பொறுப்பு என்று சொல்லக்கூடிய அறிவிக்கக்கூடிய கட்சிக்காரர்களை தவறுதலாக அவர்களை சித்தரித்து வேறு கட்சிகளிடம் பணம் பெற்றுக் கொண்டு மற்ற கட்சி விரோத தேசிய கட்சிக்கு விரோதமாக செயல்படுகின்ற 3 நபர்களை நான் இங்கு நீக்கி இருக்கின்றேன். அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் என்று முதல் என்பதை நம்முடைய பொதுச் செயலாளர்கள் அவருடைய இந்த கடிதத்தை இங்கு உங்களுக்கு படிப்பார். அதனால் நான் என்னுடைய உத்தரவு பிரகாரம் இவர்களை நான் நீக்கி இருக்கின்றேன். செய்தி ஊடக சகோதரர்களுக்கு வணக்கம். தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் 4 முறை முதல்வராக பதவி வகித்த இரும்பு மக்கள் பிரகதி மாயாவதி அவர்கள் தலைமையில் பகுஜன் சமாஜ் கட்சி தமிழகத்தில் இயங்கி வருகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் நலன்கள் விளைவிக்கும் வகையில் கட்சியின் கொள்கைக்கு முரணாக மறைந்த சமத்துவ தலைவர் திரு கே. ஆம்சாங் அவர்களின் வழிகாட்டுதலுக்கு எதிராக கட்சி விரோத செயலில் ஈடுபட்ட நபர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். மேலும் இவர்களோடு கட்சியை சார்ந்த அனைவரும் தொடர்பு கொள்ள வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இப்பொழுது அந்த 3 நபர்கள் இப்போது அறிவிக்கப்படுகிறது. 1, தெற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பில் இருந்து வரும் திரு எஸ். மணிவண்ணன் என்பவர் இன்று முதல் அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்படுகிறார்கள். அடுத்து மாநில
மாநில பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பில் இயங்கி வந்த சத்தியமூர்த்தி ஏசி சத்தியமூர்த்தி என்பவர் இன்று முதல் அந்த பொறுப்பில் அடுத்து சென்னை மாவட்ட பொறுப்பாளராகவும் மாநில செயலாளராகவும் இருந்து வந்த திரு என்கிற தியாகராஜன் இன்று முதல் இது கட்சியினுடைய மேலிட தலைமையுடைய நேரடி நடவடிக்கை. அதை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இப்போது நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். இதை தொடர்ந்து நம்முடைய பொறுப்பாளர்கள் இவர்களிடத்தில் யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம், கட்சி ரீதியாக அவர்களிடத்தில் எந்த தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்னும் நிறைய மாற்றங்கள் கட்சியிலே நடைபெற இருக்கிறது. கட்சியிலே நிறைய வாய்ப்புகள் உரியவர்களுக்கு தரப்பட இருக்கிறது. கட்சி பலப்படுத்த இருக்கிறது என்பதை மூலம் தெரிந்து கொண்டு இப்போது திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தினுடைய இளைஞர்களின் துணை அமைப்பாளராக திருவள்ளூர் ஆர் பிரபு அவர்களை தலைவர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். வடக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஏற்கனவே தலைவரால் நியமிக்கப்பட்ட மாவட்ட தலைவர் அவர்கள் கீழ்கண்ட நபர்களை கீழ்கண்ட செலவுகளை பொறுப்பாளர்கள் நியமித்திருக்கிறார்கள். வடக்கு மாவட்டத்துடைய தலைவராக சந்தோஷ்குமார், வடக்கு மாவட்டத்தின் துணைத் தலைவராக வடக்கு எஸ் நாகராஜ், வடக்கு மாவட்டத்துடைய பொதுச் செயலாளராக வடக்கறிஞர் ஜெகதீசன், மாவட்ட பொருளாளர் எம் உப்பன்ராஜ், மாவட்ட செயலாளர் ஏ கிருபா, மாவட்ட அலுவலக செயலாளர் கிருபா, மாவட்ட செயலாளர் பொன்னீர் தொகுதி மாவட்ட செயலாளர் சரண்ராஜ், வழக்கறிஞர் சரண்ராஜ், மாவட்ட காம்சம் அமைப்பாளர் பாலமுருகன், மாவட்ட காம்சம் அமைப்பாளர் ஏ அசோக், மாவட்ட அமைப்பாளர் சுரேஷ், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் நவீன், மாவட்ட ஆளுநர் அமைப்பாளர் மாரியப்பன், இவர்களோடு மாவட்ட துணை பொதுச் செயலாளராக ஏடிஎஸ் ஆனந்தன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் மாவட்ட வடக்கு மாவட்ட அறிவிக்கப்பட்டுள்ளார். மாவட்ட பாலவரி அமைப்பாளர் மாரியப்பன், மாவட்ட வடக்கிழக்கு அமைப்பாளர் பாக்கியராஜ், மாவட்ட வடக்கிழக்கு அமைப்பாளர் சாம் சித்தார்த், மாவட்ட வடக்கிழக்கு துணை அமைப்பாளர் பிரிவாபு ஆகியோர் திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்திலே நிர்வாகிகளாக செயல்படுவார் என்று அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு தலைவர் அவர்களால் அறிவிக்கப்படுகிறார். மத்திய நிர்வாகத்தின் அனுமதியுடன் நீண்ட காலமாக சமூக பணியில் உங்களை போட்டியாரோடு பயணித்து தமிழகத்துடைய அத்தனை முன்னணி தலைவர்களோடும் இணக்கமாக இருந்து நம்முடைய சமத்துவ தலைவருக்கு உற்ற துணையாக இருந்த நம்முடைய ஆதரவு கதிரவர்கள் மாநில பொதுச் செயலாளராக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு மத்திய தலைமையின் ஒப்புதலோடு இன்றைக்கு மாநில பொதுச் செயலாளராக அறிவிக்கப்படுகிறார். அவருக்கு அனைவரின் வாழ்த்துக்களை அதை மாற்றி திருவள்ளூர் தொகுதியில் தான் போட்டியிடுவாங்க அப்படின்ட்டு நடிகர் டைரக்டர் பா ரஞ்சித் அவர்கள் சொன்னதை ஊடகங்களும் உளவுத்துறையும் அரசாங்கமும் அதை பெரிதுபடுத்தி அவர்களை திருவள்ளூர் தொகுதியிலே நிற்க வைப்பதாக செய்திகள் வெளியிட்டன. அப்படி அவர்கள் அந்நியர்கள் களத்தூர் தொகுதியிலே நிற்காவிட்டால் முதலமைச்சர் எந்த தொகுதியிலே நின்றாலும் நான் வேட்பாளராக அதில் போட்டியிடுவேன். கட்சிக்கு எதிராக இருக்கிறவங்க உறவினர் தம்பி இப்படி கட்சியில் பொறுப்பு அவர் பணி இப்படி ஆற்றுவாருக்கு எதிர்பார்க்குறீங்க. அண்ணனுடைய செயல்பாடுகளிலே அண்ணனுக்கு முழு பங்கு உண்டு. அண்ணனுடைய ஆரம்ப கால கட்சி கட்ட பணியிலிருந்து அவர் தொடர்ந்து அண்ணனுடன் செயல்பாடுகளில் தான் இருக்கின்றார். இந்த கட்சி அண்ணனுக்கு புதிதல்ல. அண்ணன் விட்டு சென்ற பணியை அந்த தேரை இழுப்பதற்கு எங்களுடன் சேர்ந்து முக்கிய சக்தியாக செயல்படுவார். இல்லை, நீங்கள் கேள்வியை தவறாக கேட்குறீங்க. பொய்யான குற்றவாளிகள் உள்ளே இருக்காங்கன்னு நான் எப்பவுமே சொல்லலை. இந்த குற்றவாளிகள் இல்லாமல் இன்னும் பேர் உள்ளே இருக்காங்க, வெளியே இருக்காங்கன்னு தான் சொன்னேன். நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா மொத்த கேஸும் தப்பாக போகும். அதனால் அந்த கேள்வி தப்பு உங்களுக்கு. நான் அப்படி பேசல.
ஆனால் இப்போ கட்சியிலிருந்து சிலரை நீக்கிருக்கீங்க. முக்கியமாக குற்றம் சாட்டி பேசினவர்களில் பேர் வரவே இல்லையா? 3 பேர் நீக்கிருக்கீங்க. ஏற்கனவே அவங்க நீக்கப்பட்டு விட்டார்கள். அந்த விவரங்கள் அந்த ஏற்கனவே வந்து பிரேம் சேகர், ஹரி என்பவர்கள் ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டார்கள்.